ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி டேஸ்ட்டான வாழைக்காய் பொடி மாஸ் தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். முட்டையில் வச்சு நிறைய பேர் பொடி மாஸ் செய்திருப்பீங்க. இன்றைக்கி வாழைக்காய் வச்சு எப்படி சூப்பரான பொடி மாஸ் ரொம்பவே டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 2 வாழைக்காய் எடுத்திருக்கேன். இந்த 2 வாழைக்காயிலையும் இந்த காம்பு பகுதியையும் அடிப்பகுதியையும் கட் பண்ணிவிட்டு வேக வச்சு எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு வாழைக்காய் வந்து எந்த வாழைக்காய் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மாதிரி 2 பக்கமும் கட் பண்ணிவிட்டு வேக வச்சு எடுக்க போகிறோம். ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி சூடு பண்ணி வச்சுருக்கேன். இந்த தண்ணியில் வந்து இந்த வாழைக்காவை போட்டுடலாம். தண்ணி வந்து ஃபுல்லாக வாழைக்காய் முங்குற அளவுக்கு இருக்கணும். அப்போ தான் எல்லா பக்கமும் ஒரே ஈவனாக வேகும். இந்த மாதிரி ஃபுல்லாக முங்குற அளவுக்கு வேக வச்சு எடுக்கணும். அது மாதிரி பாத்திரம் யூஸ் பண்ணுறதும் நீங்கள் வாழைக்காய் வேக வைக்கிறதுக்கு கொஞ்சம் ரேர்லி யூஸ் பண்ணுற பாத்திரமாக எடுத்துக்கோங்க. ஏதாவது வேஸ்ட்டு பாத்திரம் அந்த மாதிரி வச்சுருப்பீங்கள்ல, அந்த மாதிரி பாத்திரத்தை எடுத்து யூஸ் பண்ணுங்கள். இது வேக வைக்கும்போது ஃபுல்லாக கரையாக படியும். அதனால் பாத்திரம் வந்து நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், வாழைக்காய் வெந்த பக்கம்லாம் ஒரு மாதிரி கருப்பாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் வேகாத பக்கம் பாருங்கள், லைட்டாக க்ரீனாக இருக்குல்ல. இப்போ இதுவும் நல்லா வெந்து வரட்டும். அதனால் வாழைக்காய் வேகும்போது நல்லா சுற்றி திருப்பி விடுங்க. ஒரு சைடு வந்துச்சுன்னா இன்னொரு பக்கம் திருப்பி விட்டிங்கன்னா ஈஸியாக வெந்துடும். இது வேகிறதுக்கு ஒரு 6லேருந்து 7 நிமிஷம் தாங்க ஆகும். திருப்பி விட்டு வேக வச்சிங்கன்னா ரொம்ப சீக்கிரமே வெந்துடும். பாருங்கள், தண்ணியோட கலரும் ரொம்ப கருப்பாயிடுச்சு. இதுக்காக தான் சொன்னேன், கொஞ்சம் பாத்திரம் வந்து யூஸ் பண்ண பாத்திரமாக வச்சு வேக வச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு பாத்திரம் வந்து வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். ரொம்ப அழுத்தி தேய்க்க வேண்டியது இருக்காது. இது இன்னும் ஒரு சைடு மட்டும் நல்லா வேகட்டும். பாருங்கள், வாழைக்காய் வந்து எல்லா பக்கமும் நல்லா கருப்பாக வந்துருச்சு. நைஃப் எடுத்துக்கிட்டு இதை லைட்டாக இப்படி குத்தி பார்த்திங்கன்னா ஈஸியாக உள்ளே இறங்கணும். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக உள்ளே இறங்குதுன்னு சொல்லிவிட்டு. இந்த மாதிரி இருந்தால் வாழைக்காய் வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ இந்த தண்ணியெல்லாம் எடுத்து ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நார்மல் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணிவிட்டு வாழைக்காய் வந்து பீல் ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். வாழைக்காய் வந்து தண்ணி வச்சு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். இன்னுமே சூடாக தான் இருக்குது. லைட்டாக இந்த ஸ்கின்னை வந்து இப்படி பீல் பண்ணோன்னா ஈஸியாக வந்துடுங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் பீல் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி பெரிய துருவி வச்சு துருவுங்க. ரொம்ப சின்ன துருவியில் துருவிங்கன்னா ரொம்ப நைஸாக வந்துடும். அதனால் கொஞ்சம் பெரிய துருவியில் துருவினிங்கன்னா கொஞ்சம் பொடி மாஸ் மாதிரி நல்லா அழகாக உதிரியாக வருங்க. அதனால் பெரிய துருவி வச்சு துருவிக்கோங்க. பாருங்கள், நல்ல உதிரியாக வந்திருக்கு. நீங்கள் பெரிய துருவியில் வச்சு துருவினதான் இந்த மாதிரி நல்லா உதிரியாக அழகாக தனித்தனியாக பிரிஞ்சு வருங்க. நீங்கள் ரொம்ப மெல்லிசான துருவியில் துருவிட்டிங்கன்னா ஒன்று ஊட்டிக்கிட்டு பரட்டும் போது எல்லாமே உருண்டையாக வர ஆரம்பிச்சிட்டோம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் பெரிய துருவியில் துருவுங்க. இதெல்லாத்தையும் துருவியாச்சு. இப்போ இதுக்கு நல்ல டேஸ்ட்டான ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. கடுகு, உளுந்த பருப்பு, சீரகம் போட்டு பொரிய விட்டுட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதுக்கு கடலைப்பருப்பு வந்து 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பும் உளுந்த பருப்பும் எந்த அளவுக்கு சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. பருப்பு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுத்துக்கலாம். இது கூட முழு பெரிய வெங்காயம் வந்து நல்ல பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அது மாதிரி வெங்காயமும் இதுக்கு நிறைய சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் வெங்காயம் நல்லாவே குட்டியாக நறுக்கிட்டு கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் வந்து கலர் சேஞ்ச் ஆகாத அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. கலர் சேஞ்ச் ஆச்சுன்னா வாழைக்காவோட கலரும் லைட்டாக சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிரும். அதனால் வெங்காயம் வந்து கலர் சேஞ்ச் ஆகாமல் வதக்கிக்கோங்க. இது கூட கண்டிப்பாக பெருங்காயம் சேர்க்கணுங்க. ஏன்னா வாழைக்காய் வந்து கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கிறதுனால நம்ம பூண்டு எதுவும் சேர்க்கலை. அதுக்கு பதில் பெருங்காயம் சேர்த்துருக்கோம். அதனால் பெருங்காயம் வந்து 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட நம்ம துருவின வாழைக்காய் இருக்குல்ல, அதை சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறிடுங்க. இது வந்து கார குழம்பு, ரசம், சாம்பார் எல்லாத்துக்குமே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. ஹோட்டல்லலாம் இந்த மாதிரி தான் செஞ்சு தருவாங்க, வாழைக்காய் பொடி மாஸ்னு சொல்லிவிட்டு. இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஈஸியாகவும் செஞ்சிடலாம். வாழைக்காய் வேகிற டைம் மட்டும்தாங்க நம்மளுக்கு ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் ஆகும். மித்தபடி தாளிப்பு கொடுத்து இறக்கிட்டோன்னா சூப்பரான வாழைக்காய் பொடி மாஸ் ரொம்ப ஈஸியாக டேஸ்ட்டாக ரெடி பண்ணிடலாம். இதில் வந்து கடைசியாக ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் பூ சேர்த்துக்கோங்க. தேங்காய் பூ நல்லா நைஸாக துருவின மாதிரி சேர்த்துக்கோங்க.
மிக்சியில் போட்டு பல்ஸில் வச்சு துருவினிங்கன்னா நல்ல தேங்காய் உதிரி உதிரியாக வருங்க. அந்த தேங்காய் பூ வந்து 2 கைப்பிடி அளவு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2 வாழைக்காய் எடுத்திருக்கேன், அதனால் 2 கைப்பிடி அளவு தேங்காய் பூ சேர்த்துருக்கேன். தேங்காய் சேர்த்துக்கிட்டோன்னா இதோட டேஸ்ட்டு இன்னுமே அருமையாக இருக்குங்க. இது சாதத்துக்கு வந்து சைடிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றத விட நம்ம வெறுமனே செய்து கூட சாப்பிட்லாங்க. அவ்வளவு அருமையாக இருக்கும். இது ஸ்டஃபிங்காகவும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வாழைக்காய் வச்சு பொடி மாசை நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி டேஸ்ட்டாக செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.